விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மாரியப்பனை ஆதரித்து அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அரசியல் என்பது உலகம் முழுமைக்கும் அடிமையாக இருக்கிற மக்கள், அடிமையாக இருந்த மக்கள் உரிமையை பெறுவதற்கு அரசியல் செய்தார்கள். அதைத்தான் தன் இனம் செலுத்தின மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிற போது அந்த மக்களின் உரிமையை பெறுவதற்கு ஆபிரகாம் லிங்கன் அரசியல் செய்தால் அது அரசியல். அது அரசியல். கீழ நாடு அடிமைப்பட்டு கிடந்தது. அந்த நாட்டின் உரிமைக்கு விடுதலைக்கு பிடல் காஸ்ட்ரோ புரட்சி செய்தான், போராடினான். அது அரசியல். அவன் சொன்னான், வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று புரட்சிகர முழக்கத்தை முன்வைத்து தொடக்கத்தில் எதையும் வீண் முயற்சி என்பார்கள், வென்றுவிட்டால் அதையே விடாமுயற்சி என்பார்கள் என்ற தத்துவ முழக்கத்தை முன்வைத்து தன் நாட்டின் விடுதலைக்கு புரட்சி செய்தார். அது அரசியல். 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்று அடிமைப்பட்டு கிடந்த வியட்நாமின் விடுதலைக்கு ஹோசிமின் புரட்சி செய்தார். அது அரசியல், புரட்சிகர அரசியல். அமைதியாக இருக்குத்தான் மரம் நினைக்கின்றது, ஆனால் காற்றதை அப்படி இருக்க விடுவதில்லை. காற்றதை அப்படி இருக்க விடுவதில்லை. நாம் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் நம் எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் என்ற லட்சிய முழக்கத்தை முன்வைத்து சீன பெருந்தேசத்தின் விடுதலைக்கு புரட்சிகர அரசியலை முன்னெடுத்தார் மாசேசுன். அது அரசியல். இந்திய பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நாட்டின் புரட்சியாளர் சுபாஷ் சந்திர போஸ் ராணுவம் கட்டி போராடிய போது, என் அன்பான மக்களே கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்ற உணர்வுபூர்வமான முழக்கத்தை முன்வைத்து மக்களை திரட்டி ராணுவமாக கட்டி தன் நாட்டின் விடுதலைக்கு போராடினார், புரட்சி செய்தார். அது அரசியல். அடிமை நாட்டின் விடுதலைக்கான அரசியல். ஆனால் 50 ஆண்டுகளாக என் இன மக்கள், என் தாயகத்தின் தமிழ் உறவுகள் உரிமையை இழந்து அடிமையாக வாழ்வதற்கே அரசியல் செய்து கொண்டிருப்பது வரலாற்றில் மிகப்பெரிய கொடுமை. வரலாற்றில் மிகப்பெரிய கொடுமை. என்ன இருக்கிறது தமிழனுக்கு? குடிக்க நீர் இருக்கிறதா? படிக்க கல்வி இருக்கிறதா? படிச்சா வேலை இருக்கிறதா? நடக்க பாதை இருக்கிறதா? எரிக்க மின்சாரம் இருக்கிறதா? என்ன இருக்கிறது? கல்வி வியாபாரமாகி போயிருந்தது, மருத்துவம் வியாபாரமாகி போயிருந்தது, குடிநீர் விற்பனைக்கு வந்துவிட்டது. இந்த தேசம் என்றைக்கு உருப்படும்? அதிகாரம் இன்னைக்கு ஐயா கலைஞர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்வோம் என்கிறார்கள். என் விவசாயியை கடனாளியாக்கியது யார்? ஒரு நாட்டில் ஒரு விவசாயி கடனாளியாக இருக்கிறான் என்றால் அது நாடல்ல, சுடுகாடு என்று அர்த்தம். விவசாயி இல்லாம என்ன இருக்கிறது? ஒரு நாட்டில் விவசாயியே கடனாக இருக்கிறான் என்றால் அந்த நாடு பிச்சைக்கார நாடாக மாறிவிட்டது என்று அர்த்தம். எல்லாருக்கும் சோறு போடுகிறவன் ஏழை ஆகிவிட்டால் மற்றவன் எப்படி வசதியாக வாழ முடியும்? இந்த நிலையில் நம்மை வைத்திருக்கிறது ஆட்சியாளர்களின் சாதனையா அல்லது கொடிய வேதனையா என்பதை அறிவார்கள் மக்கள். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது விழுப்புரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து